வெல்கம் டு மகிழ்ந்தேடி சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நான் ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு செய்ய போகிறேன். இதுக்கு எங்கள் ஊரில் இதை ஊடா மீன் சொல்லுவாங்க. இந்த மீனை நல்லா உப்பு மஞ்சள்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு 3 தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 10 பல் அளவுக்கு பூண்டு, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறோம். புளி, எண்ணெய், குழம்பு மிளகாய் தூள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது பார்த்திங்கன்னா காஷ்மீரி சிகப்பு மிளகாய். இது சும்மா கலருக்காக போடுறது, இதில் காரம் இருக்காது. அடுத்தது கடுகு, வெந்தயம், மிளகு, ஜீரகம். சரி வாங்க இப்போ இந்த ஒகேனக்கல் ஸ்டைல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் சமைக்கிறேன். ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிளகு, ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இது நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்காக போடலை. இதில் எல்லாத்தையும் போட்டு வதக்கி நம்ம முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக இதில் வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துக்குவோம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லேசாக வதங்கினோடனே எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலையும் காஷ்மீரி சிகப்பு மிளகாயும் சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கல்லுப்பு சேர்க்குறேன். எப்போவுமே மீன் குழம்புக்கெலாம் கல்லுப்பு போட்டிங்கன்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போது குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் அரைக்கும் போதே நம்ம மஞ்சள்லாம் போட்டு அரைச்சிருப்போம். அதனால் மஞ்சள் தூள் தனியாக போட வேண்டாம். இதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இப்போ இதை நல்லா வதங்கிருச்சு. இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். பார்த்திங்களா, நம்மளோட மசாலா தயாராகிடுச்சு. இப்போது வெங்காயம் தக்காளி வதக்குன அதே மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் மசாலா அரைச்சிருக்கிறேன். அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சி நம்ம குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை நல்லா கிளறிக்கலாம். இந்த எண்ணெயில் இந்த மசாலா நல்லா வதங்கி வரணும். இங்கே பார்த்திங்களா, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே வருது பாருங்கள். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இப்படி எல்லா சைட்லேயும் நல்லா கிளறி விடுங்க. உள்ளே இருக்கிற மசாலாலாம் தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுத்ததாக நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மசாலா அரைக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போடுங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், நம்மளோட குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம ஊற்றின தண்ணி கூட நல்லா சுண்டி வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அடுத்து மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, ஃபுல்லில் இருக்கக்கூடாது. நீங்கள் மீன் குழம்புல தேங்காய் அரைச்சி சேர்ப்பீங்கன்னா இந்த சமயத்தில் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்காம தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். நம்ம மீன்லாம் சேர்த்தாச்சு. மீன் சேர்த்த பின்னாடி குழம்பை கரண்டி வச்சு கிளறலாம் கூடாது. இது இப்படியே நல்லா வேகட்டும். நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, மீனெல்லாம் கூட நல்லா வெந்துருச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மண் சட்டியில் மீன் குழம்பு தயார். சுட சுட சாதத்தோட சூடான மீன் குழம்பு ஊற்றி
சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்மளோட கேமிங் செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த 3 இமேஜையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு இன்க்ரீடியண்ட்டோட பேர் வரும். அது என்ன இன்க்ரீடியண்ட், அது எவ்வளோ நேரத்தில் கண்டுபிடிச்சிங்கன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.